இப்போ மழை காரணமாக நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த புயல் எங்கே இருக்குது, இது எந்த இடத்துல கரையை கடக்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு தான் நாளைக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புயல் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இடையில தான் கரையை கடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையில தான் நவம்பர் 30 அன்னைக்கு காலையில் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. 50லேருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதனால காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்குலாம் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்ச் அலர்ட்னா இந்த இடங்கள்லாம் அதிக அளவில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்குலாம் எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டங்கள்லாம் மிதமான மழை இருக்கும். ஏற்கனவே NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இது வரைக்கும் 7 டீம்ஸ் புதுச்சேரி காரைக்காலில் களமிறக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி வானிலை ஆய்வு மையம் பேசும்போது இந்த புயல் இப்போ புதுச்சேரியிலேருந்து 710 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாவும் சென்னையிலேருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புயல் நவம்பர் 30 காலையில் கரையை கடந்தாலும் இந்த புயலோட தாக்கம் டிசம்பர் 1-2லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால டிசம்பர் 1-2 தேதிகளில் வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டோட சென்னை, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சேலம் இந்த பகுதிகளில் இருக்க விமான சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 48 மணி நேரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம்னு அது மட்டும் இல்லாமல் இதனால மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபென்கல் புயல் காரணமாக ஸ்ரீலங்காவில் இது வரைக்கும் 12 பேர் உயிரிழந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட ரெஸ்கியூ டீம் 4 குழந்தைகளோட பாடியை எடுத்திருக்காங்க. இன்னும் 4 பேர் மாயமாயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் இதை பற்றி பேசும்போது இது வரைக்கும் 3,35,155 மக்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த புயல் காரணமாக ஸ்ரீலங்காவில் 100 வீடுகள் கம்ப்ளீட்டாகவே தரைமட்டமானதாகவும் 1700 வீடுகள் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபென்கல் புயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.